பாப்பா, உங்க அப்பாக்கு என்ன லாட்டரி அடிச்சிடுச்சு? இவ்வளவு வேகமா ஓடி வர? லாட்டரி அடிக்கல, உங்க ஸ்வீகார புத்திரன் லோகநாதன் தான் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு. செம்ம ஃபைட். சண்டையா? எங்க? ஆட்டோ ஸ்டாண்ட்ல யாரோ ரவுடிங்ல போட்டு அடிக்கிறாரு. பரந்தாமன் ஆளுங்கன்னு சொல்றாங்க. பாத்தியமா, இதெல்லாம் எடுத்து உள்ள வை. நான் இப்ப வந்துடுறேன். ஓ, சுவிகாரம் புத்திர மேல அவ்வளவு பாசமா? எங்களுக்கு ஏதாவது இப்படி ஆயிருந்தா நீங்க பதட்டப்பட்டிருப்பீங்களா? லோகநாதனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? என்ன வந்தவங்களுக்கு சம அடி. பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத். என்ன மாயா, அக்காவுக்கு சரியாகலையா? இல்ல, அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். நம்ம பில்லா இன்னும் வரலையா? நம்ம லோகநாதனை பத்தி தான் சொல்றேன். இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல நடந்த சண்டையை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என்ன சொல்லுச்சு தெரியுமா? டேய் ராஜா, இவன் சாதாரண பில்லா மட்டும் இல்ல, பில்லா ரங்கா எல்லாமே இவன் தானுச்சு. உன்னோட இந்த நோய் குறையவே குறையாதா? உன்னோட இந்த இழுப்புக்கு இருக்க ஸ்பீடு என் வண்டிக்கு இருந்ததுன்னா நான் எப்பவோ தப்பிச்சிருப்பேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் உள்ள வைமா. என்னது? இது ஆட்டு ரத்தம், இது பச்சை மிளகாய் சாறு. இது ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா? இத சாப்பிட்ட உடனே 100 ஆளு வந்தாலும் சும்மா தாவி தாவி அடிக்கலாம். அது மட்டும் இல்ல, சண்டை போடுறவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். நம்ம லோகநாதன் நாம தாதாவா போதும். நீ ஒண்ணு பேசாத ராஜா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நானே வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் போயிடுறேன். லோகநாதனுக்காக நான் இத சும்மா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சொந்த அம்மாவான உங்களுக்கு அவன் மேல அக்கறை இல்ல, எனக்கு என்ன இருக்கு? இந்த பேக் உள்ள வச்சிருமா. அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை மட்டும் எடுத்து கொடுத்து. இந்த மாத்திரை மருந்து கருமை எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எப்பதான் உங்க அப்பா கிட்ட போய் சேருவோம்னு நான் அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஏம்மா இப்படி பேசுறீங்க? உங்க அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? ராத்திரி பகல் பார்க்காம நீ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு பலன் இல்லாம போச்சுன்னா அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இல்லம்மா, உங்க பையன் தப்பான வழிக்கு போக மாட்டான். நீங்க வேணா பாருங்க, ரிசல்ட் வரப்போகுது. கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமே குப்பத்துல இருக்கிற நான் கலெக்டர் ஆயிடுவேன். ஆட்டோ ஸ்டாண்ட்ல நம்ம பசங்களா போட்டு பின்னி எடுத்திருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டேன். அட கடவுளே, நமக்கே ஆப்பு வைக்கிறானுங்களே. இது கலிகாலமாச்சே. தமிழ்நாட்டு அரசியலே கைக்குள்ள வச்சிருக்கிற உங்க அடியாட்களை அடிக்கிறாங்கன்னா அவங்கள அடிச்சவன் யாருன்னு நாம தெரிஞ்சிருக்கணும். லோகநாதன் நம்ம பிரபாகரனோட பையனா? என்ன அவன் ரிவஞ்சி எடுக்கிறானா? ஆமா, என்னோட இந்த வடுக்கு அவன் தான் காரணம். 12 வயசுல இதை பண்ணான். என் பொண்ணு லட்சுமி சாவுக்கு அவன் தான் காரணம். என் வடுவும் மாறல, என் பகையும் மாறவே இல்லை. முதலாளி, நம்ம அருவா வேலு வந்துட்டான். கார்த்திகை நட்சத்திரம், மேஷ ராசியில பிறந்தவன் இந்த வேலு. சந்திரன் இப்ப லக்னாதிபதியா இருக்கான், மகரத்துல உச்சமா இருக்கான், கோபம் அதிகமா இருக்கும். ரத்தத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த சாவியடியா. ஆட்டோவை திரும்ப கொண்டு வரும்போது உன் ஆட்டோல லோகநாதனுடைய தலை இருக்கும். யார் அவன்? புது ஆளா இருக்கான். புது ஆளா இருந்தா நேரா உள்ள வந்துடலாமா? ஒன்றும் போவேனா, நான் போய் கேட்கறேன். என்ன தலைவர் எப்படி பண்ணிட்டீங்க? லைன்ல வர வேணா? என்ன சொன்னா? லைன்ல வரணுமா?
வேணாம் வேணாம் விட்டுருப்பா வேண்டாம் லோகு லோகு விட்டுருப்பா சொல்றத கேளு வேணாம்ப்பா லோகு விட்டுருப்பா வேணாம் விட்டுரு வேண்டாம் தயவு செய்து கேளு வேண்டாம் யோ, அவனை பிடியா